வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளி பரமேஸ்வரி தாயை வந்துங்க நம்ம வேண்டிக்கலாம். காஞ்சி காமாட்சி அம்மனையும் வேண்டிக்கிறோம். காஞ்சி மகா பெரியவா ஆதி சங்கராச்சாரியாருடைய அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கணும். குருவர்கள் கிடைத்து எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லிங்க நம்ம பணியோட கேட்டுக்கிறோம். அடியனுடைய சிறு பதிவுங்க, எல்லாரும் கேளுங்க. சந்தேகங்கள் இருந்தால் அடியனை கூப்பிடுங்க. சிறப்பான ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜோதிடம் வளர்வதற்கும் ஜோதிடம் வந்துங்க பாரம்பரிய முறையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்துங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு ஒரு சின்ன ஒரு தகவலுங்க. மேசராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அதாவது வந்துங்க ஒரு சின்ன ஒரு பதிவு தான். மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெற்ற ராசிங்க, செவ்வாய் ஆட்சி பெற்ற ராசி. இந்த ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்துங்க பாசத்தை வந்துங்க கண்ணில் வைங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அன்பா அனுசரணையாக இருங்க. கோவத்தை வந்துங்க நீங்கள் காட்ட வேண்டாம், பாசத்தை மட்டும் காட்டுங்க. அதே சமயம் ரிஷபராசியில் வந்து பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்துங்க பகை பெற்ற ராசி, குரு பகவான் வந்துங்க பகை பெற்ற ராசி. ஆனால் சுக்கிரன் வந்துங்க ஆட்சி பெற்ற ராசி, சந்திரன் வந்துங்க உச்சம் பெற்ற ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க வந்துங்க நேசம் காட்டுங்க. நேசம் காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது நாம் எல்லாருமே வந்துங்க சிறப்பாக இருக்கும். நேசத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நேசம். மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசம். மிதுனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம் வந்துங்க கவனம்ங்க. மிதுனத்தில் பிறந்தவங்க கவனம். என்ன காரணம் அப்படின்னா புதன் ஆட்சி பெற்ற ராசிங்க, செவ்வாய் வந்து பகை பெற்ற ராசி, குரு பகவானும் பகை. அப்படி இருக்கிறப்பங்க புதன் ஆட்சிங்கிறப்ப எப்படி இருக்குங்க? அப்போ என்ன பண்ணுங்க, நம்ம கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் வந்துங்க மிதுனம் வந்து நல்ல ராசிங்க. கடகம் ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நீர் ராசிங்க. அந்த ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்து தான். நீங்கள் முத்தாக இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த முத்து வந்துங்க நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் முத்தாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ எப்படி இருந்தாலும் கடகராசியில் பிறந்தவங்க முத்து மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே வந்துங்க சொத்து. மறந்துடாதீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்குங்க, சிம்ம ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சூரியன் ஆட்சி பெற்ற ராசிங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டிலையும் வந்துங்க அடுப்பு எரியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் வந்து சிம்ம ராசியை எடுத்துக்கலாம். காரணம் என்னங்க அப்படின்னா அதை வந்து வந்தாரை வாழ வைக்கும் தர்மவான்கள் சிம்மராசியில் தான் பிறந்திருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தானம், தர்மம், புண்ணியம், நீதி, நேர்மைன்னு சொல்லிங்க வாழக்கூடிய ராசிக்காரர்கள். அவங்க எல்லாருமே வந்துங்க இந்த அடிப்படையில் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாம் இன்னும் வந்துங்க பல தலைமுறை பல லட்சம் ஆண்டுகள் வந்து வாழக்கூடிய யோகங்கள் வந்துங்க சிம்மராசிக்காரர் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் கடகராசிக்கும் வந்துங்க அந்த யோகங்கள் இருக்குங்க. இந்த ரெண்டு ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மை அப்பனா இருக்கிறதுனாலங்க எல்லாரும் அந்த அடிப்படையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. கன்னி ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலராசி. அதே சமயங்க கன்னி ராசியில வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்ற ராசிங்க. அறிவு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னமோ சொல்லுவோம், ஒரு பாத்திரத்துல இருக்குது, ஒரு டம்ளர்ல இருக்குது, ஒரு குடத்துல இருக்குது, ஒரு அண்டாவில் இருக்குது அப்படின்னு சொல்றதை விடங்க இந்த புதன் வந்துங்க உலகமெல்லாம் பரவி இருக்குதுன்னு சொல்லாங்க. இந்த புதன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகமே இல்லைங்க. எல்லாருமே வந்துங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுனாலங்க இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்ற கன்னி ராசி நேயர்கள் வந்துங்க எல்லாருக்குமே வந்துங்க உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்க, ஈவு இரக்கம் உள்ளவங்க, அறிவு நிறைஞ்சவங்க. அந்த அடிப்படையில் அவங்க இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்துங்க இந்த நாடும் வீடும் நல்லா இருக்கு அப்படிங்கிறது 100% உண்மைங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்ற ராசிங்க, சூரியன் வந்து நேசம் பெற்ற ராசி, குருவும் வந்து பகை பெற்ற ராசி தான். ஆனா சனீஸ்வரன் வந்துங்க உச்சம் பெற்ற ராசி. அப்படி இருக்கிறப்பங்க எடை போட்டு தான் பார்ப்பாங்க. அப்ப என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னாங்க, எடை போடுறது ஓகே தான், அந்த ஆள் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத தரம் பிரிச்சு, அதாவது வந்துங்க எப்படி பார்த்துட்டாலும் அவங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்கன்னா உயர கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு கேரக்டருங்க. அப்படி இருந்தாலும் எடை போட்டு நீங்க வந்து பழகிறதுனாலங்க உங்களால வந்துங்க அந்த தராசு அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே நீதியோட நேர்மையோட இருக்கணுங்க. அதுக்கு நீங்க வந்து அந்த அடிப்படையில் வாழ்ந்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். விருச்சிக ராசிங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசிங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாதம், பிடிவாதம், விவாதம் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் சூப்பருங்க. அது செவ்வாய் ஆட்சி பெற்ற ராசிங்க. அதனால வந்துங்க விருச்சகம் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. விருச்சகத்தினால வந்துங்க நாம கேட்கறது எல்லாமே வந்துங்க காதுல வந்துங்க இனிமையான ஒரு தேன்பாயும் சுழல வந்து பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நம்ம ஊர்ல மழையே வருங்க. அதனால வந்து விருச்சிக ராசியர்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாதுங்க, கவலைப்படக்கூடாது, சந்தோஷமா இருங்க, முருகரை வழிபாடு பண்ணுங்க. நீங்க பவளமா இருக்கிறீங்க, அதனால வந்து பவளம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நீங்க இருங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்துங்க வில்லுக்கு விஜயன், வணங்காமுடி,
எல்லாருமே வந்துங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிங்கிறதே கிடையாதுங்க. அதே சமயம் மகாலட்சுமி ஸ்தானமும் கூட. அந்த ராசியில பிறந்தவங்க வந்துங்க தலை நிமிர்ந்து வாழ்வாங்க. அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எந்த கவலையும் இல்லை. அதனால வந்துங்க தனுசு ராசிக்காரர் வந்துங்க தப்புக்கு துணை போயிடாதீங்க, தப்பு செஞ்சிடாதீங்க. நீங்க நீதிமானா இருந்தீங்க அப்படின்னா நாம எல்லாருமே நல்லா இருப்போம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மகர ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் வந்து ஆட்சி பெற்ற ராசிங்க, சூரியன் வந்து பகை பெற்ற ராசிங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டநாதனும் கூட. அதனால வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க என்னைக்குமே சிகரமா தான் வாழணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கும்பராசியில பிறந்தவங்க பாருங்க, அவரும் அப்படித்தானுங்க. சனீஸ்வரன் ஆட்சி பெற்ற ராசிங்க. கும்பராசிக்கு கும்பத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால வந்துங்க கும்பராசியில பிறந்தவங்க வந்துங்க முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க பேச மாட்டாங்க. பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு வந்து நம்மளுக்கு பஞ்சாமரம் தான். அந்த மாதிரி வந்துங்க ஒரு மூடி டைப்பாவே இருப்பாங்க. அதனால வந்துங்க வெளிப்படையே இருங்க. எதுவா இருந்தாலும் சொல்லிருங்க, மனசுல வச்சுக்காதீங்க. ஓப்பன் டைப்பா இருந்தா தாங்க உங்களை புரிஞ்சுக்க முடியும். நீங்க பேசாமையே இருந்தீங்கன்னா கும்பத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால வந்துங்க யதார்த்தமா இருங்க, நல்லா இருப்பீங்க. இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்கிற ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். மீன ராசியை நாம எடுத்துக்கலாங்க. மீன ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ராசிங்க. இந்த ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துங்க ஒரு துடிப்போட தான் இருப்பாங்க, ஒரு துள்ளலோட தான் இருப்பாங்க, ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் இருப்பாங்க. என்ன அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஒரு போராட்டம் தெரியுங்களா? கடல்ல நீந்தி கரை சேர்ந்தவங்க எத்தனை பேருங்க யோசிச்சு பாருங்க. அது மாதிரி வந்துங்க, அது வாழ்க்கையா இருந்தாலும் சரிங்க, பிசினஸா இருந்தாலும் சரி, எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க, அவங்க வந்து நீந்தி தான் கரை சேருவாங்க. அப்ப நீந்துவது வந்து கஷ்டம் அல்லவா? அதுல வந்து வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்துங்க அந்த இறைவனுடைய அருளாசி தான். அதனால வந்துங்க முயற்சி செய்யுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிங்க அடியேன் வேண்டிக்கிறேன். இந்த 12 ராசியில வந்துங்க ஒரு சிம்பிளா இந்த ராகுக்கு எது பயிற்சிக்கும் இந்த குரு பயிற்சிக்கும் வந்துங்க இடையில வந்து இந்த ஒரு சின்ன பதிவுங்க. இந்த ராசியில பிறந்தவங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்துங்க அடியனுடைய ஒரு சின்ன கருத்துங்க. தவறு இருந்தால் மன்னிக்கவும், சரியாக இருந்தால் வாழ்த்தவும். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.